பிரிச்சு மேஞ்சிடுவோம். ஹலோ ஃபியூச்சர், வெல்கம் டு சாசட் கிரியேஷன். நான் உங்கள் ஏஜேசட் பேசிகிட்டு இருக்கேன். நாம் இருக்கிற பிளேலிஸ்ட்டோட பேர் பிரிச்சு மேஞ்சிடுவோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நம்ம வளர்க்க போகிறோம் இனிலேருந்து. ஏன்னா நான் எல்லா வீடியோலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லதே இல்லை. அதனாலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. அதனால் இதுக்கப்புறம் எல்லா வீடியோவிலும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சொல்லுறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். சரி, நாம் இன்றைக்கி எதை பற்றி பிரிச்சுமே போகிறோம். இதை பற்றி தான் தெரியுது. என்ன தெரியுமா, இது என்னென்னா ஒன்றுமே இல்லை. இது வந்ததே கொரியரில் வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. பாருங்களேன், எந்த ஒரு சீலுமே இல்லை, எந்த ஒரு பேக்கேஜும் இல்லை. ஒட்டுற மாதிரி பிரித்து மேய்ஞ்சிட்டு தான் இப்படியா இருக்காங்க. உள்ளே திறந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்கள். இல்லை, இதுதான் என்னமோ கோல்டன் ரிங் மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? வாங்க கிட்ட காட்டுறேன். ஹலோ ஃபியூச்சர், நம்ம இப்போ இதை ரிவ்யூ பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லை. நான் ஏற்கனவே நான் அந்த பேப்பர் காமிச்சேன். ஒரு மோட்டார் தான் இது. இது ஒரு டிசி மோட்டார். பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இது ஓப்பனாக தான் இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு அப்போ இப்படி தான் இருந்துச்சு. இது ஒரு டிசி மோட்டார். பார்த்தீங்கன்னா இதில் காட்டுது பாருங்கள். 277 kVனா அத்தனை ஆர்பிஎம். ஒரு நிமிஷத்துக்கு 2700 தடவை இது சுத்தம். பார்த்தீங்களா, இது டிசி மோட்டார், டிசி பிரஷ்லெஸ் மோட்டார். ஸோ இது பிரஷ்லெஸ்னால ரொம்ப ஹை ஸ்பீடில் சுத்தம், ஒரு ஹை ஆர்பிஎம்மில் சுத்தம். அது என்ன தெரியும், இதில் 3 ஒயர் இருக்குல்ல, இது 3 இஎஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கியூட் இருக்குது. அதில் செருவணும். இது எதுக்குடா வாங்கணும்னு நீங்கள் கேட்கலாம். ஏரோநாட்டிக்கல் படித்த எல்லாருக்குமே தெரியும் டிசி மோட்டார் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இது ட்ரோனில் நீங்கள் பார்ப்பீங்க, கல்யாணத்தெல்லாம் பார்த்துப்பீங்க. ட்ரோன் தெரியும்ல, அதோட 4 பிரஷ் மோட்டார், அதாவது ப்ரொப்பலர் சொல்லுவாங்க. அந்த ப்ரொப்பலரை இதில் அட்டாச் பண்ணி மேலே 4 குவாட் காப்டர், 1 2 3 4 அந்த மாதிரி 4 பக்கம் வச்சுட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு போர்டு, அது மதர் போர்டு, அது இஎஸ்சி போர்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 4 மோட்டார் வச்சு செய்கிற குவாட் காப்டருக்கு யூஸ் பண்ணுற, ட்ரோனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மோட்டார் தான் இது. நான் இது எதில் வாங்கினேன்னா அலி எக்ஸ்பிரஸில் வாங்கினேன். அது மட்டும் இல்லை, இது ரொம்ப காஸ்ட்டு கம்மி தான். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேரடியாக போய் பார்த்து வாங்கினீங்கன்னா 400 இல்லை 300 உங்களுக்கு அந்த ஸ்பீடு, அந்த கேவி சொன்னல, கேவினா ஒன்றும் இல்லை, ஆர்பிஎம், அந்த ஸ்பீடை கொடுத்து அதோட ரேட்டு மாறும். நான் இதை அலி எக்ஸ்பிரஸில் 300-200 வாங்கினேன். நான் இது அலி எக்ஸ்பிரஸில் வாங்கினேன். இதோட ரேட்டை நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் இதோட ரேட்டை மென்ஷன் பண்ணியிருக்கேன். லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு சின்ன ரிவ்யூ. நம்ம இதை முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரோன் செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அலி எக்ஸ்பிரஸில் வாங்கலாம். இது வரத்துக்கு எனக்கு 3 மாதம் ஆச்சு. கூட அந்த ப்ரொப்பலர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த ப்ரொப்பலர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சில இது கொடுத்துக்கிறாங்க, நெட் அண்ட் போல்ட்ஸ், ப்ரொப்பலர் ஹோல்டர் கொடுத்துக்கிறாங்க. இது வச்சு நம்ம ப்ரொப்பலர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட சின்ன ரிவ்யூ. இந்த மாதிரியான பிரஷ்லெஸ் மோட்டார் சீப் அண்ட் பெஸ்ட்டான பிரஷ்லெஸ் மோட்டார். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி மோட்டார் வச்சு தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட ட்ரோன் ப்ராஜெக்ட்டுங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி என்னோட ட்ரோன் ப்ராஜெக்டில் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ப்ராஜெக்டில் எடுத்த ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதோட பவர் எவ்வளோன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கான சர்க்கியூட் போர்ட், பேட்ரி, அப்புறம் அந்த பவர் சப்ளை அதெல்லாம் இல்லாததுனால நான் உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன். ஃப்யூச்சரில் நான் அதெல்லாம் வாங்கிட்டேன்னா கூட நான் என்னோடய ட்ரோனை பறக்க வச்சு உங்களுக்கு அந்த வீடியோவை நம்ம யூடியூப்பில் போடலாம், நம்மளோட சேனலில் போடுறேன். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திட்டிங்கன்னா எங்கள் வீடியோ உங்களை தேடி வரும். வணக்கம்.